urology doctor, urinary infection, upper sugars higher. Sometimes they neglect the food, they come with the complications, diabetic food complications. So we formed the Diabetes on Wheels concept, and first thing we just want to start in Chennai. 100 days, 100 locations in Chennai. We have just initiated the program, and I'm happy that our commissioner is going to inaugurate and launch this event. Will be a great successful and good for the community program, which is going to outreach, and this starts from Kaveri Hospital. We are very much proud. And this is his dream, and we are everybody to just spread the news and make the community aware of diabetes, and we have to fight against diabetes. That is the main thing. Thank you so much. Complete blood count, thyroid function test, அது கூட diabetologist consultation, and then podiatrist consultation சொல்லுவோம். பால் பார்க்கிறதுக்கான ஒரு பயோசிமெட்ரி டெஸ்டோட நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம். அஃப்கோர்ஸ் டுடே இட்ஸ் அ டே ஃபார் டிஷம் டயபெட்டிஸ். நான் எல்லாருக்கும் சொல்கிறத ரொம்ப சிம்பிளான வந்து எப்போவுமே நம்ம கவனம், இப்போ கூட எல்லாரோட கவனம் என்னன்னா அதிகமாகிடுது. அதே மாதிரி சிங்கப்பூரில் 56,000 கேஸ் ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் ஆச்சு இல்லையா, எங்கேயாவது டெங்குவில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டார், இறந்து போயிட்டாரு அப்படின்னு. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்னன்னாக்க பொது சுகாதாரம் அப்படிங்கிறது மருத்துவ சார்ந்த சுகாதாரம் மட்டும் இல்லை, சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம பிறந்தோம், ரூரல் அர்பன் டிவைட், எவ்வளோ தகவல் நமக்கு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாய் சேய் நலம், இன்னொரு பக்கம் நோய்கள் ஒரு பக்கம் தொற்று நோய்கள். நிறைய பேர் டினைலில் இருக்கும். இன்னைக்கு மெயின் ஒரு பக்கம் நமக்கு ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், எத்தனிக் காசஸ் இருக்கலாம், ஃபேமிலி காசஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ். யாரை கடுங்க ஸ்ட்ரெஸ்ஸு, 4:30 மணிக்கு வந்தால் பால் வந்ததுன்னு இல்லை, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் டார்கெட், இதில் டார்கெட், எல்லாருமே அந்த அட்ரினர்ஜிக் வாழ்க்கையிலே இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு பக்கம் சிடென்ட்ரி, எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் இருக்குங்க. வேலைக்கும் இடம் கொடுக்கணும், வாழ்வுக்கும் இடம் கொடுக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம எல்லாருமே, நான் வந்து கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி செக்டார். ஸோ இது எல்லாம் ஆகிடுறதுன்னா எது நம்ம உணவால் பயிற்சியால், உடற்பயிற்சியால் கட்டுக்குள் வைக்கக்கூடியது, வராமல் தடுக்க. அதுக்கு அடுத்தபடியாக உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சி மற்றும் உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக தான் மருந்துக்கு போகணும். ஆனால் இப்போ நம்ம நிலைமை என்னென்னா எல்லாரும் கிளிப்டின்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போனால் கூட ஸ்டான்லி மருத்துவமனை நாங்கள் போனால் ஃபஸ்ட்டு சார் ஏதாவது மருந்து கொடுங்க, எனக்கு வந்து 200 டிடெக்ட் ஆகிருக்கு, எனக்கு அடுத்த வாரமே கம்மியாகுது. அடுத்த வாரம் கம்மியாகிற மாதிரி நோய் இல்லைப்பா, இது தொடர்ந்து அனைத்து, இவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கார், காலாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு இடத்துல கொண்டு போனாங்க. எனக்கு திருப்தி என்னென்றால் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பணி நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். 6,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நான் ஒரு 4-5 கடை முடித்து தான் இங்கே வந்திருக்கேன், இதை முடித்த பிறகும் போக போகிறேன். ஆனால் இவங்க ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டயபெட்டிஸ்னால் டயபெட்டாலஜிஸ்ட் மட்டும் வந்து நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அது பாதிக்கக்கூட தன்மை வாய்ந்தது. ஸோ அதற்கு வசதி வச்சுருக்காங்க. செகண்ட், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும். அடுத்த 5 ஆண்டில் 22ங்கிறது 15% கொண்டு வரது நம்ம கையில் இருக்குது. மருத்துவரோட அறிவுரையை ஃபாலோ பண்ணி, நிபுணர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்கள் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள், நோய்கள், ஏன்னா இறந்து போயிட்டா அவரையும் தவிர்த்திருக்கலாமே, ஒரு கணக்கீடாக நம்ம குறைக்கக்கூடாது. ஸோ உங்கள் கையில் நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால கோவிட்டில் பழக்கங்கள் மாறித்து மக்கள் எல்லாத்தையும் பின்பற்றினாங்க. இந்த மாதிரி உள்ள நல்ல செய்தியும் நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு சென்று பொதுமக்கள் இதை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க நம்பிக்கையோட ஏற்கனவே 500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி, மீண்டும் அனைத்து மருத்துவ வல்லுநர்களையும் டாக்டர் பரணி போன்ற எல்லாருக்கும், டாக்டர் அரவிந்தனை குறிப்பிட்டும், டாக்டர் சந்திரகுமார், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், இங்கே இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. ரொம்ப அழகாக காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸை அழகாக சிம்பிளாக சொல்லிட்டீங்க. எஸ், காவேரி ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் கேர்.